ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஜீவா. அம்பானி மகனுக்கு அந்த திருமண முன்னேற்பாடா ஏதோ ஒன்று பயங்கர விமர்சனையாக நடைபெற்றது உங்களுக்கு தெரியும். பெரிய விமர்சன பொருளாகவும் விவாத பொருளாகவும் ஆனது. நாம தான் அதை விமர்சன பொருள் விவாத பொருள்னோம். ஆனால் கோடீஸ்வரர்களுக்கு அது கொண்டாட்டம் தான். உலக நாட்டினுடைய அதிபர்கள்லாம் வந்து இறங்கினாங்க. அவர்களுக்கென்றே பிரத்யேகமாக விமானத்தை அம்பானி அங்கேருந்து செஞ்சு அனுப்புனார். ஒரு பெரிய பிரபல நடிகை வந்தாங்க. தமிழ்நாட்டில் கேட்கவே வேணாம், இந்தியாவின் எந்த முக்கிய நிகழ்ச்சினாலும் அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருப்பார். அப்படிங்கிறப்ப ரஜினிகாந்த் இல்லாத ஒரு விழா கிடையாது. ரஜினிகாந்த் போனார். அங்கிட்டு வடக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள், வட இந்திய சூப்பர் ஸ்டார்கள், தெலுங்கு சூப்பர் ஸ்டார்கள், நடிகைகள், தமனா, பெரிய பெரிய அரசியல்வாதிகள், கட்சி பேதம் இல்லாத அரசியல்வாதிகள் எல்லோரும் வந்து இறங்கினாங்க. பார்த்தா இது கல்யாணம் இல்லைங்க, ஏதோ திருமண முன்னேற்பாடு அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. இப்போ பார்த்தா பத்திரிக்கை இப்போ தான் கொடுக்குறாங்க. பலருக்கு புரியுது. அப்போ நடந்தது கல்யாணம் இல்லையா? இல்லை, கல்யாணம் அறிவிப்பு நிகழ்ச்சின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கே ஏதோ தனி காட்டையே உருவாக்குனாங்க, ஒரு காட்டையே அதுக்காக உருவாக்குனாங்கன்னு என்னென்னமோலாம் சொன்னாங்க. பயங்கர கோடி செலவுனாங்க. சாமானிய மக்கள் வழக்கம் போல் ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள் வாட் இஸ் திஸ், இது என்ன, இது நாடா இல்லை ஒரு குறிப்பிட்ட நபருக்கான சொத்தா இதுங்கிற மாதிரி விமர்சனம்லாம் பண்ணாங்க. ஏன்னா அரசு அதுக்கு வழிவகை செஞ்சிச்சுன்னு. இப்போ திருமண பத்திரிகையை கொடுத்துருக்குறாங்க. அந்த திருமண பத்திரிகையே ஏதோ வேறு விதமாக அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு கோவில் இருக்கிற மாதிரி அறையெல்லாம் போட்டு மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறதா சொல்லி அது விமர்சனமாயிருக்கு. முதல்ல இந்த கான்செப்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு நபர் அவருடைய திருமணம், அது குறித்து வருகின்ற 2-3 மாத நிகழ்வு, உலகெங்கும் வரக்கூடிய ஆதரவு, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது ரெலவெண்ட்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுகின்றேன். என்னுடைய திருமணம் என்பது மிக 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 எளிமையாக நடந்தது. அதாவது என்னுடைய மாமா பொண்ணு, எங்கள் வீட்டில் இருக்கிற 3 வீடுகள், எதிர்த்தாப்பில் இருக்கிற 2 வீடு கிராமத்தில். நாங்கள் எங்கள் உறவினர்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் இருக்கும். எல்லாரும் ரொம்ப ரொம்ப நெருக்கமானார்கள். அவங்களெல்லாம் வந்தாங்க. ரொம்ப எளிமையாக 4 நாள் கல்யாணம். அதாவது முதல் நாள் மாப்பிள்ளை அழைப்புன்னு பேர், 4 நாள் கல்யாணம்லாம் நடந்து எல்லாத்தையும் செலவெல்லாம் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 6000-7000க்கு மேலே போயிருக்காது. அவ்வளோதான். அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு கல்யாணம், அவ்வளோதான். ஆனால் இப்போ எப்படி இதை பார்த்தா ரொம்ப விந்தியாக இதெல்லாம் பார்த்தா இந்தியா ஒரு சாதாரண நாடு, ஏழ்மையான நாடுன்னு எவனாவது சொல்லுவானா சார்? இந்த அளவுக்கு பணத்தை கொண்டு, கையில் இருக்கிற பணத்தை கொண்டு வாரி அரைச்சி நீங்கள் சொல்கிற அப்படி இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 நிகழ்ச்சிகள். அதாவது இது மாதிரிலாம் கேள்வியப்படாத சமாச்சாரம். இந்தியா பார்க்காத அளவுக்கு பிரமிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில இந்த திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்கிறது. நீங்கள் போய் சாமியை கூப்பிட்டாங்களா, அந்த காசி விஸ்வநாதர் அவருக்கே கொடுத்து அவரை முதல்ல நீங்கள் தான் வரணும்னு வேண்டிக் கொண்டாருன்னு, அதெல்லாம் சரி, ஒரு நம்பிக்கை, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லுது. ஆனால் இவ்வளோ பெரிய இந்த இன்விடேஷன்லேருந்து இவருக்குன்னு தனியாக ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டே உருவாக்கினாங்களே சார், அது மறந்து நீங்கள் சொல்லலை. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இவங்க விஐபி இதெல்லாம் வரணுங்கிறதுக்காக ஒரு சில நாட்களுக்கு மட்டும் தட் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் அன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். என்னது அது? ஒரு அரசாங்கத்தினுடைய முழு சப்போர்ட்டும் இருக்குங்கிறதுனாலையும் கையில் காசு இருக்குங்கிறதுனாலையும் கண்ணாபனான்னு இதெல்லாம் செலவு பண்ணி கொண்டிருந்தார். இதெல்லாம் இதனால்தான் மக்களுக்கு கோபம் வருது. சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன கோபம் வருது? என்னடா இது, நாம கஞ்சிக்கு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம், இவன் பாட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாட்டுக்கே இந்த அளவுக்கு செலவு பண்றானேன்னு ஒரு கோபம் வருமா வராதா? நிச்சயமா வரத்தான் செய்யும். ஆனா அவருக்கு என்ன செலவு பண்ண, இன்னும் அவரோட பைசா தான் செலவு பண்றாங்கன்னு நினைச்சா கடைசியில் உங்களோடது எங்களோடது எல்லார் தலையிலையும் கை வச்சார். நேதிகாரணம் அனௌன்ஸ்மெண்ட் 12-25% ஜியோ அந்த ரேட் எல்லாம் ஏற்றிவிட்டாங்க. ரைட் ஆச்சு 3ஆம் தேதியோ ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து இட் கம்ஸ் இன்டு எஃபெக்ட். ஸோ அந்த செலவு பண்ணுற மாதிரி பண்ணி கடைசியில் இந்த விதத்தில் வரவு அவர் கோடிக்கணக்கில் வரவு வச்சுட்டார். அவங்களுக்கு பணக்காரங்களுக்குலாம் அவங்க கையை விட்டே செலவு பண்ண மாட்டாங்க சார். இந்த மாதிரி பொதுமக்கள் பாக்கெட்லேருந்து தான் எடுத்து போகணும். அது நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் கடைசியில் அப்படி தான் இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதன் காரணமாக பாரதி ஏர்டெல், வோடாஃபோன் அவங்களும் வேலையாற்ற போகிறான். இவங்களை தொடர்ந்து அவன் பேசாமல் இருக்கானேன்னு பார்த்தா இவங்க ஏற்றிட்டாங்க, நாமளும் ஏற்றுறோம்னு சொல்லிட்டு அவனும் ஏற்ற போகிறான். ஸோ இது என்னடா ஆவரேஜாக 20% ஏற்றிருக்காங்கன்னா அது இன்னும்
20 25 இன்னும் என்ன போகிறது, 12 25 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆவரேஜாக 20% டெஃபினட்டாக ஏறி இருக்கு. இது மாதிரி மற்றவங்களும் ஏற்ற போகிறாங்க. அப்போ யாருக்கு கஷ்டம், யாருக்கு நஷ்டம்? இவங்க வீட்டு கல்யாணத்தினால சாதாரண சாமானிய மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் வருத்தம், கஷ்டம், ஃபினான்ஷியல் லாஸ், இப்படி தான் நடக்குது. இதெல்லாம் எப்படி ஏற்க முடியும் நான் கேட்குறேன். அது எல்லாருக்கும். அடுத்தது இந்த இவங்களுடைய இப்போ இவங்களுடைய ஸ்டாக் இருக்கு பாருங்க, அது மார்க்கெட்டில் ஏறிடுறது. ஏன்னா இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகிடும் அந்த கம்பெனிக்கு. அதனால அதனுடைய ஸ்டாக் ஏறிடுது. அதனுடைய ஸ்டாக் விலை ஏறிடுதுன்னா இவர் இன்னும் மிகப்பெரிய பணக்காரராக போயிடுறார். ஆகவே இட் இஸ் அ வின் 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 சிச்சுவேஷன் சார். 2 வின் இல்லை, பல வின். இதை பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்பாட்டுக்கு பிரமாதமாக பண்ணிட்டோம், உலகமே அதிசயம் படுற மாதிரி பண்ணினோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பண செலவு. அந்த செலவுன்னா இப்போ இந்த விலையில ஈடு கட்டிட்டோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏறி போச்சு, மற்றவங்க எல்லாமே ஏற்றி விட்டாங்க. இது என்ன ஆகணும், கடைசியில் ஸ்பைரலிங் எஃபெக்ட், இது இன்ஃப்ளேஷன் அதிகமாக போகும். இன்னும் ஸ்மால் பே விளையாட்டுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைய போகின்றது. சாதாரண மக்கள்கிட்ட கையில் இருக்கிற பைசா வந்து ஒரு 10 ரூபா இருந்ததுன்னா அது 9 ரூபா தான் ஆக போகிறது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட எளிமையாக இருக்கணுங்கிற அந்த எண்ணப்பாடே போச்சு. பணக்காரங்கன்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் செலவு பண்ணணும், பார்க்கணும். பொதுமக்கள்கிட்டேருந்து எப்படி நம்ம பணத்தை எடுத்துச்சு நம்ம வீட்டு செலவுக்கெல்லாம் எடுத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் சார். இது கல்யாணம் எல்லாரும் வந்து வாழ்த்தி சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இது. ஆனால் இந்த நேரத்தில் சாதாரண மக்கள் வயத்தில் அடித்து இந்த கல்யாணத்தையும் அவங்க சிறப்பாக நடத்த போகின்றார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இப்போ ஒரு இந்தியாங்கிற நாடு அப்படிங்கிற விஷயங்கிறது இந்தியர்களுடைய வரிப்பணத்தில், எல்லா மாநில மக்களுடைய வரிப்பணத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம். ஒரு இந்தியர்களின் வரிப்பணத்தில் ஒரு விஷயம் நடந்தால் அது பொதுவாக நாட்டிற்காக, தேசத்தின் வளர்ச்சிக்கான ஒரு திட்டம், ஒரு விமான நிலையம் கட்டுறது, ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம் கட்டுவது, ஏர்போர்ட்டு, ஒரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வரிப்பணம் செயல்பட பண்ணணும். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அம்பானிங்கிற ஒரு தனிநபர் அவர் வீட்டு கல்யாணத்துக்காக ஒரு காட்டை அழித்து ஏர்போர்ட்டு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தற்காலிகமாக உருவாக்குறாங்க. அவருடைய திருமண நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்காக இத்தனை பேர் வருவதற்கான விஷயங்களை செய்கிறாங்க. அதாவது அவர் எந்த அரசும் கிடையாது, அரசு பொறுப்பு கிடையாது, அரசியல்வாதி கிடையாது, அரசாங்கத்தில் பங்கு வகிப்பவர் கிடையாது. அந்த ஒரு தனிநபருக்காக இவ்வளவு மெனக்கிடுவதே அரசு இருக்கே, இது கான்ஸ்டியூஷன் படி தப்பு வராதா சார்? தார்மீகப்படி விமர்சிக்கிறோம். இப்போ இது ஒரு வரிப்பண கொள்ளை அடிக்கிற விஷயம். நம்ம எல்லாத்தையும் ஏதோ ஒரு நபருக்காக, அம்பானிங்கிற ஒரு நபருக்காக இந்தியர்கள் வாழணும், இந்தியாவில் உள்ள பிச்சைக்காரர்கள் உட்பட அவருக்கு பணம் கொடுக்கணும், வரி கட்டணும் அவருக்காண்டிங்கிறது கான்ஸ்டியூஷன் படி இதை தப்பாக சொல்ல முடியாதா? லீகலாக இது எதுவும் ஸ்டெப் எடுக்க முடியாதா? இதை அந்த மாதிரி எதுவும் கொண்டு போக முடியாதா? அதாவது இப்போ அரசாங்கம் அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை தற்காலிகமாக தயார் பண்ணுறது டெஃபினட்டாக வந்து இட் இஸ் கொஸ்டனபிள். சட்டப்படி நாம் வந்து வழக்கு தொடரலாம். அது என்ன ஏதாவது பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் டெஃபினட்டாக அது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி அகேன்ஸ்ட் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இவங்களுக்கு ஒரு தனி ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறதுங்கிறது அது டெஃபினட்டாக ஏற்க இயலாது. ஆனால் அதே சமயத்தில் இது இன்டைரக்ட் வே, எங்கள் கம்பெனியில் இந்த ரேட்டு ஏற்றிருக்கோம், இது நீங்கள் முடிஞ்சால் இருங்க, இல்லை கட்டி போங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலாம். ஆனால் அதனால என்ன ஆகணும், இவன் ஏற்றினதுனால மற்ற வோடஃபோனும் பாரதி ஏர்டெல்லும் இவனும் ஏற்ற போகிறான். அதனால இது ஒருத்தர் பண்ணுறதுனால மற்ற மொபைல் கம்பெனிஸ் அந்த அவங்களுடைய சார்ஜஸும் ஏற போகிறது. அப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு வருகின்றது. அதுக்கு என்ன சொன்னால் இட் இஸ் அ கமர்ஷியல் ப்ரொபோசிஷன். அதனால இதை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ள முடியுமா? வேணும்னா இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிங்க, என்னுடைய ப்ராடக்ட்டுக்கு என்னுடைய சர்வீஸுக்கு இதுதான் காஸ்ட்டு, இதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறேன்னா பண்ணிங்க, இல்லை என்ன போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லக்கூடும். அது வந்து சட்ட ரீதியாக நாம் வந்து எதிர்க்க முடியும்னு எனக்கு தோணாது சார். பட் டெஃபினட்டாக அந்த ஏர்போர்ட்டு புதுசாக இந்த காட்டை அழிக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்களே, அது வேணால் டெஃபினட்டாக கொஸ்டனபிள், லீகலி கொஸ்டனபிள், அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இது அதாவது அரசாங்கத்திலையும் இல்லை, அத்தாரிட்டியும் கிடையாது. ஆனால் நான் என்ன வேணாலும் செய்வேன், அது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு. அப்போ பணக்காரனுக்காகவே இந்த நாடு,
மிகப்பெரிய செல்வந்தருக்காகவே இந்த நாடு அப்படிங்கிற மாதிரி தான் பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அது வெளிப்படையாக அதைத்தான் உறுதிப்படுத்துகின்றது. இது நல்லதில்லை அப்படின்னு மக்கள் இன்னும் அந்த பிஜேபி அரசாங்கத்து மேல கோபம் வரும், அவ்வளவுதான். ஏன்னா நாள் முழுவதும் வெயிலில் நின்று வேர்வை சிந்துற மூட்டை தூக்கும் தொழிலாளிகிட்ட இன்டைரக்ட் டேக்ஸுங்கிற முறையில் மறைமுக வரி வாங்குகிறோம் இந்த அரசு. அவன் சோப்பு வாங்குறதுக்கும் செப்பல் வாங்குறதுக்கும் பல்பொடி வாங்குறதுக்கும் ஷாம்பு போடுறதுக்கும் அவன் ஏதோ ஒரு வகையில் வரி கொடுத்து இந்த நாட்டுக்கு வளம் சேர்க்குறான். இந்த நாட்டின் குடிமகன் இந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டியது என் கடமைன்னு. ஆனால் இவங்க என்னன்னா அம்பானி, அதாவது அவர் ஏதோ ஒரு பெரிய நிறுவனம் தொடங்குறாரு, தொழில் தொடங்குறாரு, அதற்காக நாங்கள் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ தரோம், டேக்ஸில் இது பண்ணி தரோம், அவருக்கு டேக்ஸு ரொம்ப கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய எம்என்சி ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. இந்த SEZ வந்தப்பெல்லாம் நிறைய இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் ஆச்சு. அப்போ அம்பானிக்கு இந்த மாதிரி நிறைய தொழில் தொடங்க வாய்ப்பு தராங்க. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, எங்க கார்ப்பரேட் வந்து கவர்மெண்ட்டோட வேலையை பார்க்குது, ஒரு கவர்மெண்ட் செக்டார் செய்கிறத ஒரு முதலாளி, தனிப்பட்ட முதலாளி செய்கிறேன், ஸோ நான் சர்வீஸ் ஃபார் நேஷன், ஸோ நான் அந்த இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த சலுகைகளை நியாயப்படுத்தினாங்க அம்பானி போன்றவர்களாம். ஆனால் அது நம்ம கம்யூனிஸ்ட்டுகள் ஏற்க மாட்டாங்க. சில கேபிட்டலிஸ்ட்டு அதில் சரிதானங்க, அவங்களும் சமுதாயத்துக்கு செய்கிறாங்கல்ல கவர்மெண்ட் செய்கிறதுன்னு சொன்னாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ இவங்க கல்யாணம் பண்ணி கூத்தடிக்கிறதுக்கு, இவங்க ஆடம்பரமாக கொண்டாடுறதுக்கு, தங்களை தாங்களே கொண்டாடிக்கிறதுக்கும் நம்ம இந்தியர்களுடைய வரிப்பணம் போகுது, நம்மளை விட கீழே இருக்க சாதாரண மக்களுடைய வரிப்பணம் போகுதுங்கிறது ரொம்ப ஒரு நினச்சி பார்க்கவே ரொம்ப ஒரு மோசமான விஷயம் இல்லை சார் அது? நிச்சயமா சார். அது ஆனால் இது நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் என்னோட தனிப்பட்ட பணத்துலேருந்து தான் இதெல்லாம் செலவு பண்ணுறேன்னு அவங்க கணக்கு அமைச்சிடுவாங்க. கம்பெனிலேருந்து வரக்கூடிய பணம் வந்து அதை என்ன பண்ணால் இன்டைரக்டாக அவங்களுக்கு அந்த பர்குசிட்ஸு, சேலரிஸு இந்த மாதிரிலாம் ஏற்றிட்டுருவாங்க. இப்போ ₹1 இருக்கிறது ₹3 ஆக்கிட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னப்போ வின் சிச்சுவேஷன். அவங்க ஷேர் வேல்யூ ஏறிடுறது, கம்பெனிக்கு ரெவென்யூ ஏறிடுறது, அவங்களுடைய பர்குசிட்ஸு, சேலரி இதெல்லாம் ஏறிடுறது, பெருமையும் புகழும் வந்துடுறது, நாம் நினச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உலகத்துக்கு வெளிக்காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பெல்லாம் அமைகின்றது. ஆகவே இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இப்படி தான் சார் நடக்கும். அதாவது இது கடைசியில் யாருக்கு இந்த உலகம் அப்படின்னா, இந்த உலகம் என்பது பணக்காரனுக்கான உலகம். நான் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசுகிறவனே கிடையாது. எனக்கு வந்து ஐ வாண்ட் கார்பரேட் செக்டர் ஆல்சோ டு ஃப்ளரிஷ். அதனால் நான் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டி இதெல்லாம் போய்கொண்டே இருக்கின்றதே அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது சாதாரண மக்களுக்கு வெறுப்பு அதிகமாக ஆகும் அப்படிங்கிறது தான் சந்தேகமே இல்லை. இப்போ அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுங்க, ஆனால் இங்கே சாதாரண ஒரு பையன் காலேஜில் சேர்ந்தவன், அவனால் உண்மையிலேயே வேலை கிடைக்கல, பணத்தை கடனை வாங்கி படிச்சுட்டான், ஒன்றும் வேலை கிடைக்கவே இல்லை. அதில் அவனை வந்து கடைசிக்கு பிடிச்சி அந்த பணத்தை திருப்பி கட்டுன்னு அவன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வந்துடுறது. அல்லது அவன் அம்மா அப்பா அல்லது விவசாயி ஒருத்தன், அவன் ஒரு டிராக்டர் வாங்கியிருக்கான், அவனை வந்து டிராக்டர்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு அந்த டிராக்டரை சீஸ் பண்ணிட்டு போகிறது. இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் நடக்காது. அப்போ நீங்கள் 2 விதமான யாட்சிக்கு, ஒன்று வந்து அவங்கெல்லாம் கார்பரேட் செக்டர் நிறைய அவங்களால பலன் பெறுவது என்பது நிறைய பேர் பலன் பெறுகின்றார்கள், அதில் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனால் அவனுக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டிஸில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சில அளவிற்காவது, சில பர்சன்டேஜாவது இந்த சாமானிய மக்களுக்கு நீங்கள் கொடுத்தா நல்லது தானே இருக்கும். அதை அந்த வேறுபாடை நீங்கள் புரிஞ்சுக்காம இவங்களையே படுத்துறது, இவங்களையே வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறது, க்ரஷ் பண்ணுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் ரொம்ப, அதைத்தான் நம்ம கொஸ்டின் பண்ணுற மொழி. அவங்கள வந்து ஒழிச்சுன்னு நம்முடைய ஐடியாவே கிடையாது. அவங்க இல்லைன்னா நம்மளும் வளர முடியாது. அதனால் அவங்களும் வளரணும். அதே சமயத்தில் நியாயமான கோரிக்கைகள் சாதாரண மக்கள் வைக்கும்பொழுது அதற்கும் செவி கொடுத்து இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் பேசலாம். நீங்கள் கேபிட்டலிசம்ங்கிற கான்செப்டுக்குள்ளே நீங்கள் மாறுபடலைனாலும் கிரானிக் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறது டோட்டலாக தேசத்துக்கு ஆபத்துங்கிறது கொண்டு போய் ரொம்ப டெஃபினட்டாக கிரானிக் கேபிட்டலிசம் இஸ் குவைட் டேஞ்சரஸ். அது வந்து உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் சார். இப்போ பிஜேபி வலியுறுத்துவது கேபிட்டலிசம் இல்லை, கிரானிக் கேபிட்டலிசம் தான். அதை பற்றிலாம் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கு சார். இதெல்லாம் பற்றி எப்படி எந்தெந்த விதத்தில் இந்த கிரானிக் கேபிட்டலிசம் இருக்குங்கிறது, அதாவது இந்த பணக்காரனுக்காக இருக்கக்கூடிய இந்த பெரிய பெரிய கார்பரேட் செக்டாருக்கு எந்த விதத்தெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள், எந்த விதத்தெல்லாம் சாதாரண சாமானிய மக்களுக்கு கூட
நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் போகின்றார்கள் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். அதனால இதை மக்கள் உணர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனாலதான் இன்னும் மேல மேல நான் சொல்றேன், என்ன பிஜேபியினுடைய சரிவு காலம் ஆரம்பிச்சிருதுன்னு நான் நினைக்கிறேன். 240 அடுத்த தடவை அந்த அளவு கூட வராது. நிச்சயமாக மிகப்பெரிய சரிவு தான் ஏற்படும். ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தும் விரைவில் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் சார். கண்டிப்பா இவர்களுடைய இந்த திருமணம், இந்த அம்பானி இவர்களுக்கெல்லாம் கொடுக்குற முக்கியத்துவம், இது எல்லாம் மக்கள் பார்க்கும்போது கோடீஸ்வரர் மேலும் மேலும் கோடி குமிஞ்சிக்கிட்டு இருக்கு, நாட்டில் கஷ்டப்படுறவன் மேலும் மேலும் பிச்சைக்காரன் ஆகிறான், வரி பணம் கொடுக்குற இந்தியர்கள் பிச்சைக்காரன் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு, முதலாளிகளுக்கு தொடர்ச்சியாக இவர்கள் செய்கின்ற சார் ஒரே ஒரு பாயிண்ட் சார், ஒரே பாயிண்ட் சொல்கிறேன். அதாவது சேவிங்ஸுங்கிறது இப்போ முன்னாடி ரொம்ப 32% இருந்து அப்புறம் 24% ஆயிடுச்சு, அப்புறம் 28% ஆயிருக்கு. அது யார் அப்போ ஏறி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் தெரியுமா ஏறி இருக்கு? யார்கிட்ட ஏறி இருக்கு தெரியுமா? பெரிய பணக்காரர்கள், கார்பரேட் செக்டார், இவங்களுடைய சேவிங்ஸ் ஏறி இருக்கு. அந்த கார்பரேட் செக்டார் பெரிய பணக்காரன் சேவிங்ஸ் அப்படிங்கிறது அது உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இன்னும் ஏறிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா, அந்த பணம் எல்லாம் கொண்டு போய் எங்கேயோ ஃபிக்ஸ் போய் புதஞ்சு போடும். அவன் பணத்தை அந்த அளவுக்கு சேமிக்காம, ஏன்னா சாதாரண மக்களால சேமிக்க முடியல, இவன் சேமிக்கிறேன்னு சொன்னான்னா அந்த பணம் மார்க்கெட்ல புழக்கத்துக்கு வராது. அந்த புழக்கத்துக்கு வரலைன்னா டிமாண்டு குறைவா இருக்கும், டிமாண்டு குறைவா இருக்குன்னா ப்ரொடக்ஷன் குறைவா இருக்கும். அதனால இப்படி ஒரு விஷய சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அதனால சாதாரண மக்கள் ரொம்ப பெரிய அஃபெக்ட் ஆடுறாங்க. அவன் சேவிங் பண்றான்னா அது நமக்கு கெடுதல முடியுது. இது ரொம்ப பெக்குலரான ஒரு ஆஸ்பெக்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது பணக்காரன் சேவ் பண்றதுனால ஏழைக்கு ஒரு விதமான நன்மையும் கிடைக்கிறதுல மாறாக அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் தான் வருது. ஏன்னா இவனால சேமிக்க முடியல, அவன் சேமிக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமாக போறது. அந்த சேமிப்பு என்பது ப்ரொடக்டிவ் பர்பஸுக்கு போகாமல், அது கன்சம்ஷன் அதிகமாகாமல், அது ப்ரொடக்ஷன் அதிகமாகாமல், இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள், அட்டெண்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு சார். அதனால இந்த உலகம் என்பது பணக்காரர்களுக்கான உலகம் என்பதுதான் தெரிகிறது சார். அதான் அவர்கள் சேமிக்கிற பணம்ங்கிறது பொது வெளியில பணப்புழக்கத்தை முடக்குது. அவங்க பெட்டிக்குள்ள வச்சு முடக்கிறது. பணம் இருக்கிற இது இந்த கான்செப்ட் இப்ப சமீபத்தில் இதுவும் பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பா அந்த அம்பானி திருமணம், இந்திய பொருளாதாரம், இது மோடியினுடைய இந்த தனிநபர் பெருநிறுவன குறிப்பிட்ட முதலாளிகளுக்கான வளர்ச்சி, இது எந்த அளவிற்கு தேசத்தை பாதிக்கிறது, இது எந்த அளவிற்கு பாஜகவுக்கு எதிர்மறையாக அமையுங்கிறத ஒரு அரசியல் கருத்தாக மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதார வகுப்பாகவும் ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு இந்த எக்கனாமிக் கான்செப்ட் குறித்து விரிவாகவே இப்போ வகுப்படுத்திங்கன்னே சொல்லலாம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி ஜீவா.